நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்னடா லேட் ரிவ்யூன்னு கேட்காதீங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல அந்த டீமுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா சின்ன படங்கள் தான் முதல்ல வந்து ரிவ்யூ பண்ணணும் நியாயமாக. ஏன்னா அதுதான் வந்து என்னென்னா, பெரிய படங்கள் எப்படி இருந்தாலும் ப்ரொமோஷன் மூலமாக மற்ற விஷயங்கள் மூலமாக வந்து மக்களை ரீச் ஆயிரும். பட் சின்ன படங்கள் வந்து என்னென்னா, நம்ம நான் இல்லை, நிறைய பேரோட சப்போர்ட்டில், மக்களுடைய சப்போர்ட்டில் தான் வந்து அது பெரிய படமாக மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா பாப்கார்ன் அண்ட் ஒயிட் ஃபெதர் ஸ்டுடியோஸ், ஐஸ்வர்யா அவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆனந்த்னு சின்ன பையன் எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி, அதாவது இளைஞர்களுக்கான படம். அதை வந்து என்னென்னா முதியவர்கள் பண்ணாமல் இளைஞர்களே சேர்ந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்து ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு படம். காஷிஃப் அவர் தான் வந்து ரஹ்மான் சாரோடைய ஃபேமிலியிலேருந்து வராங்க. அவங்க தான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காங்க. நீங்கள் மிகப்பெரிய படங்கள்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவர் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. டிஓபி இது என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு மாதிரி நாஸ்டால்ஜியா. அதுவும் எஸ்பெஷலாக நீங்கள் வந்து சென்னையில் வளர்ந்துருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம சென்னை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நான்லாம் கோயம்புத்தூரில் அவினாசியில் வளர்ந்தாலும் கிரிக்கெட்டில் அட்டாச்மெண்ட் இருக்கும், ஆனால் பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது. பட் சென்னையில் வளர்ந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் அவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கும். ரஹ்மான் இதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு 2K கிட்டுடைய ஒரு ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். அதை வந்து எப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக எடுத்துருக்கா. அப்படி ஆனந்த் அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் மியூசியம் முருக்கெல்லாம் நடித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவருக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படிங்கிற ஒரு மேட்ரு தான் உள்ளே பார்க்க முடிஞ்சுது. எஸ்பெஷலாக எந்த சீக்வன்ஸ் அப்படின்னா, அந்த இன்டர்வலில் ஒரு சீக்வன்ஸ் வரும். இந்த படத்தோட ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன தெரியுங்களா, இது வந்து நம்ம போஸ்டராக பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் அப்படி இப்படி காமிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து என்னென்னா, ஓகே ஃபன்னாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம பார்த்துருப்போம் நிறையா படம். டூர் போவாங்க, அந்த பழைய அந்த 4x4 மஹிந்திரா எடுத்துகிட்டு மேலே டாப்பில் தொங்கிட்டு போயிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு அப்படி ஒரு படம் போல் அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஒட்டின படம். என்னென்னா, காசை பற்றி பேசுது, வரவு செலவு பற்றி பேசுது, அவங்க குடும்ப சூழ்நிலையை பற்றி பேசுது. எப்போவுமே அந்த மெயின் கேரக்டரோட அப்பா வந்து படிப்பு தாண்டா உன்னை காப்பாற்றும் அப்படின்ட்டு வந்து அதுக்காண்டி தமிழ்நாட்டில் எல்லாமே அப்படி தானே, படித்து முன்னேறினவங்க தானே, தமிழ்நாடே அதானே. அந்த முக்கியத்துவத்தை வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் சொல்கிறது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் அவங்க அம்மா ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடக்கும். அது கிட்டத்தட்ட எல்லா குடும்பங்கள்லேயுமே எல்லா பசங்களுக்கும் அம்மாக்களுக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன், ஒரு பிரச்சனை. எல்லாருமே அந்த எப்படின்னா, அடுத்து என்ன பையன் சும்மா இருக்கானே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் அம்மா, இவன் எதுவும் பண்ண முடியலேங்கிற அந்த ஆதங்கத்தில் பையன், அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக காட்டியிருந்தாங்க. அதாங்க ஒரு இம்பர்ஃபெக்ட் லைஃப் ஜேர்னி இருக்குல்ல, அதில் சின்ன ஏற்ற இறக்கம் அந்த படத்துக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஆப்வியஸ்லி என்னென்னா, ஃபஸ்ட் படம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், இருக்கிற காசை போட்டு புரட்டி பண்ண. நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருக்கிற காசை போட்டு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து ஒரு 5 மடங்கு செலவு பண்ணால் ஒரு படம் எடுத்தால் அதுக்கு என்ன வேலை இருக்குமோ, அது வந்து டிஓபி சினிமட்டோகிராஃபி ஆகட்டும். சினிமட்டோகிராஃபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறுகலான இடங்கள். ஒரு மொட்டைமானில் ஒரு ஷாட் இருக்குது, கண்டினியூஸ் ஷாட் ஒன்று இருக்குது, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஷாட் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து கன்சீவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் இது எப்படி எடுத்துகிட்டு எப்படி கொண்டு வந்து கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அதெல்லாம் யோசித்து கொரியோ பண்ணியிருக்கிற விதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு சினிமட்டோகிராஃபரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. காஷிஃபுடைய பிஜிஎம் அண்ட் பாட்டு, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்குது. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த லவ் மலர்றதாகட்டும், அந்த இடமாகட்டும், அந்த ஃபீல் ஆகிறதாகட்டும், ஒரு ரிடம்ஷன் மாதிரி நடக்கிற விஷயமாகட்டும், பின்னாடி வந்து வேலை சும்மா நெகுத்திருக்கார் மனுஷன். ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். ஒரு எப்படி சொல்கிறது, தன்னோட ஹார்ட்டை வந்து வெளியில் கொண்டு வந்து ரொம்ப யதார்த்தமாக, அதாவது அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அது இருக்குல்ல. இப்போ ஜிவி பிரகாஷ் சார் நம்ம பார்த்துருப்போம். ரஹ்மான் சாரோட ஃபேமிலினாலும் அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று, அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும்ல, அந்த சிக்னேச்சரை காஷிஃப் வந்து இந்த படத்தில் விட்டுருக்காரு அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லலாம். எனக்கு படத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட வைத்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே விஜய் அண்ட் தேவ், இவங்க 2 பேரும். ஆர்ஜே விஜய் வந்து என்னென்னா, நாம் நிச்சயமாக ஒரு பாயிண்டில் ஒரு மிகப்பெரிய ஆக்டராக நம்ம பார்ப்போம் அவரை. ஸோ மச் பொட்டன்ஷியல். நீங்கள்
ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக அப்ரோச் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த க்ரிப்பு, அந்த நடிப்பில் இருக்கிற க்ரிப், அதாவது அந்த ஸ்க்ரீன் ஆளுமைன்னு இருக்குல்ல, அது வருது, அவருக்கு வந்து வருது. சேம் வித் தேவ். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஏன்னா இந்த படம் நிறையா டைம் எடுத்துருக்குது. நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் ஹோல்டு பண்ணுறாங்க. அது மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்திக்காரராக நம்ம அவர், அதாவது சின்ன சின்ன அந்த ட்விஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஆனந்த் பெரிய உழைப்புங்க, பெரிய உழைப்பு, பெரிய கான்ஃபிடென்ஸ். ஒரு பையன் வந்து ஒரே படத்தில் ஸ்கூல் பையனாக நடித்து அப்புறம் காலேஜ் வேலைக்கெல்லாம் போய் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது மொதல் படத்தில் அது வந்து பண்ணுறதுக்கு எவனுமே பயப்படுவான். ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிறது. அது எந்த ஒரு பயமே இல்லாமல் எடுத்து ஒர்க் பண்ணி இதில் என்னென்னா இப்போ நடித்து டைரக்டும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அதாங்க இது என்னன்னா இது எனக்கு நல்லா பூமர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான்லாம் 90s பூமர் ஆகிட்டேன். ஸோ நான் போய் உட்காந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கூட குறை இருக்கும். ஏன்னா என்னால் வந்து அந்த 90s கிட்ஸோட வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து டேரெக்டாக என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. பவானிஸ்ரீ இருக்காங்க, அவங்க அந்த லவ் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படி வரும். ரொம்ப யதார்த்தமாக நடக்கும், ரொம்ப பொட்டு வளைச்சலாம் இருக்காது. இப்போ அதெல்லாம் நம்மளால் வந்து பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நம்ம பூமர் காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் ஃபோன் நம்பர் போய் தெரியாமல் எழுதிட்டு வந்துட்டு அதை வச்சுட்டு மிஸ்டு கால் விடுறது, அந்த மாதிரியான ஒரு பூமர் காலத்துலேருந்து வர்ற ஆட்கள் நம்ம அதனால் இவங்க கூட. பட் இந்த ஜென்ரேஷன் பசங்க பொண்ணுங்க எல்லாம் போய் சேர்ந்து உட்காந்து ஒரு ஃபேமிலியோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது புரியும் என்ன அப்படின்ட்டு. ஐஸ்வர்யா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் இல்லாமல் ஒயிட் ஃபெதர் மசாலா பாப்கார்ன் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. நடிக்கவும் செஞ்சுருக்காங்க மாயா அப்படின்னு கேரக்டரில். வெங்கட் பிரபு ஒன்று இதுக்குள்ளே வந்து அவர் ஒரு ரோல் பண்ணி இந்த மொத்த டீமையும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பியூட்டிஃபுல் இல்லைங்களா? அதாங்க அவங்க ஈஸியாக ஒரு பெரிய படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். பட் ஒரு கண்டென்ட்டை ஒரு யங்ஸ்டர் கூட்டத்தை நம்பி உள்ளே வர்றது இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ் சினிமா. ஏன்னா இங்கிருந்து இன்னும் நம்ம ஒரு 5 ஆர்டிஸ்ட் பார்ப்போம், 5 டைரக்டர் பார்ப்போம், 5 அசோசியேட் டைரக்டர் பார்ப்போம், நல்ல டிஓபிஸ் பார்ப்போம், நல்ல எடிட்டிங் அவ்வளோ சூப்பராக எடிட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி கரெக்டாக பேக் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிடா இப்போ என்ன குறைகளே இல்லையா அப்படின்னா இப்போ தாங்க மேலே வர்றாங்க. நம்ம போட்டு இருக்கிறதெல்லாம் சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா அது என்ன பர்பஸை சர்வ் பண்ணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். பெருசாக வளர்ந்தவங்க இந்த சும்மா வீம்புக்குனே சினிமா எடுக்கிறாங்கள, அவங்கள பேசலாம். டேய் என்னடா அதுன்ட்டு. இவங்க வந்து தங்களோட ஹார்ட்டை போட்டு எடுத்திருக்காங்க. நாம் பார்க்குறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைடான, ஒரு ஹாப்பியான, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் வந்து தூரத்தில் நின்று பார்த்து அப்சர்வ் பண்ணி இப்படியெல்லாம் இருக்குது அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்து படுவோம்ல, அந்த மீட்டரில் தான் இந்த படம் இருந்தது அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தேட்டர்ஸில் வந்து ஓடுது. யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா போங்க, ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு போங்க, போய் உட்காருங்க. உட்காந்து சின்ன படங்க, உங்களோட ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் 4 டிக்கெட் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு பெரிய வாழ்நாள் பூஸ்டாக போயிடும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். பை த வே இது என்னுடைய பிராண்டு ரோர் சவுத் அப்படின்ட்டு நானே மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம பண்ணுற ஒரு பிராண்ட் இதுங்க. இப்போல்லாம் ஆஃபர் போட்டிருக்கேன், இந்த ஆடி தள்ளுபடி போட்டிருக்கோம். அப் டு 50% ஆஃபர் நிறையா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. சும்மா பேருக்கு ஆஃபர் கிடையாது. வாங்கி பாருங்கள், ஒரு தடவை வாங்கி பாருங்கள், உங்களுக்கு குவாலிட்டி என்ன அப்படின்னு வந்து தெரியும். நானே மேனுஃபேக்சர் பண்ணுறங்காட்டி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எல்லாமே இருக்குது, போலோஸ் எல்லாமே இருக்குது, பாருங்கள், கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதாங்க, இதான் நண்பன் ஒருவன் வந்த பிறகு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல சினிமாவை நீங்கள் தான் பிடிச்சி தூக்கி விடுங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.